தாலி பொதுவாகவே இந்த தாலியை பொறுத்தளவில் மற்ற மாநிலங்களில் மற்ற நாட்டில் மற்ற ஊர்களெல்லாம் எப்படி அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இங்கே நம்ம நாட்டில் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா தாலிக்கு எவ்வளோ மதிப்பு மரியாதை இருக்குது அப்படிங்கிறது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. எங்கள் மனைவிக்கு ராத்திரி தூங்கும்போது தாலி குத்துது இல்லை கழுத்தில் அறுக்குதுன்னு சொன்னால் கூட அதை கலத்தி வைக்கிறத கண்ணால் கணவர் பார்த்துட்டார் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம மனைவிக்கு நம்ம மேலே எதுவும் கோவமோ அதான் தாலியை கழட்டி வைக்கிறோளோ இந்த மாதிரி கூட எண்ணங்கள் தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னொரு பக்கம் மனைவிகள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சில பேர் இருக்காங்க, அதாவது கணவன் கட்டணும் போது போட்ட தாலிங்க அது வந்துட்டு அதுவாக அருந்து உள்ற வரைக்கும் அதை கலத்தி இருக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி தாலிக்கு மேலே ரொம்ப புனிதமாக நினச்சிக்கிட்டு ரொம்ப அனுபவிக்கிற அந்த மாதிரி மக்கள்லாம் இருந்துக்கிட்டு இருக்காங்க. தான் கணவனையே கழுத்தில் சுமந்துட்டு இருக்க மாதிரியான பெண்களும் இருந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய தாலிக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய நம்ம நாட்டில் அந்த தாலியை ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக பண பிரச்சனை காரணமாக அடகு கடையில் கொண்டு போய் அதை கலத்தி கொண்டு அடகு வைக்கும்போது ஒரு வலி வரும் பாருங்க. அந்த வலி பார்த்தீங்கன்னா வந்துட்டு எப்பேற்பட்ட வலி அப்படிங்கிறது அந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட நபர்கள் யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. தாலியை கலத்தி கொண்டு போய் அடகு வைக்கிறதுக்கான வலி அப்படிங்கிறது அதை அனுபவிச்சா மட்டும்தான் தெரியும் இல்லையா. அப்போ அதுவே ஒரு பயங்கரமான வழியாக இருந்துட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு இருக்கிறாங்க. அந்த பொண்ணு உக்கிரமாக பல பேர் சேர்ந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணி அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா இறந்து போயிருக்கிறாங்க. அப்படி இறந்து போன பொண்ணுக்கிட்ட அந்த பொண்ணுக்கு வேண்டிய ஒரு தாலி இருந்திருக்குது. அதுக்கு பின்னாடி ஒரு பல கதை இருக்குதுங்க, அதை நம்ம அப்புறமா பார்க்கலாம். அந்த தாலியை ஒரு நபர் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நபர் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். எடுத்ததுக்கப்புறம் அவ்வளோ உக்கிரமாக இருந்துட்டு இருக்கக்கூடிய ஆத்மா அந்த குடும்பத்தையும் அந்த எடுத்த நபரையும் கண்டிப்பாக சும்மா விட்டுன்னு நினைக்கிறீங்களா? ஏதாச்சும் ஒன்று பண்ண தானே செய்யும். அப்படி என்ன பண்ணியிருக்குது அந்த நபர் யார், எடுத்ததுக்கப்புறம் அவர் லைஃப் எந்த மாதிரி மாறுச்சு, அவங்க வீட்டுக்குள்ளே என்னென்ன மாதிரியான அமானுஷமான விஷயங்கள் நடந்துச்சு, சும்மா சொல்லக்கூடாதுங்க. ஐயோ போட்டு புரட்டி எடுத்துருக்கு. இந்த கதையை ஃபுல்லாக நான் வாசிச்சதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன் எவ்வளோ கோவமாக அந்த ஆத்மா இருந்துச்சு அப்படின்னா அந்த அண்ணாவுடைய ஃபேமிலிக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கு அப்படிங்கிறது இந்த கதையை நீங்கள் கேட்கும்போதே உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அதுக்கு முன்னாடி மக்களே ஸ்டோரி நம்ம பார்த்துக்கலாம். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இப்போவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆள்னு கொடுத்துருங்க. உங்கள் ஆதரவு கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு தேவை. நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸுமே அமானுஷங்கள் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் மட்டும் தான், அதுவும் குறிப்பாக உண்மையாக நடக்கப்பட்ட அமானுஷங்கள் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் மட்டும் தான் வரப்போகுது. அந்த ரீசனால் தாராளமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். அதை தவிர்த்து வேறு எந்த கண்டென்ட்டுமே வராது. அட் த சேம் டைம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் ஒரு லைக் பண்ணிடுங்க. வீடியோ கொஞ்சம் ரெக்கமெண்ட் ஆகும். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை ஸ்டோரி ஃபுல்லாக கேட்டு முடிச்சதுக்கப்புறம் கமெண்ட் பாக்ஸை பதிவிட்டு போயிருங்க. நான் எல்லா கமெண்ட்ஸும் நான் ரீட் பண்ணுவேங்க. சரி, ஓகே, வாங்க டேரெக்டாக இந்த சம்பவம் என்ன, அந்த இறந்து போன பொண்ணு யார், எப்போ இருந்தாங்க, இந்த நபர் யார், அந்த தாலி எப்படி ஒரு கையில் கிடைச்சது, இந்த மாதிரி ஒரு ரியல் அமானுஷமான ஸ்டோரி நம்ம பார்த்துடலாம். இந்த ஸ்டோரியை பொறுத்தளவில் இது நடைபெற்ற இடம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயமே. மதுரை. அது ஏன் தெரில, எல்லா அமானுஷமான விஷயங்களும் மதுரை, திருநெல்வேலி அந்த மாதிரி ஏரியாக்கள் அதிகமாக நடக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியலங்க. ஸோ மதுரையில் இந்த வாடிப்பட்டின்னு சொல்லுவாங்க பாருங்க, அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கிராமம் போலங்க, பக்கத்தில் குளம்லாம் இருக்கும் போல. ஸோ அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க பேர் பார்த்தீங்கன்னா சிவா அப்படிங்கிறவங்க. இவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க. அவங்களுக்கு திருமணமாகி வந்துட்டு ஒரு பெண் குழந்தை இருந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது அந்த அண்ணாவுடைய மனைவி பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா உமா மகேஸ்வரி அப்படிங்கிறவங்க. அவங்களுக்கு பிறந்த பெண் குழந்தை இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு பூஜா அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சிருக்காங்க. இப்போ சிவா, உமா மகேஸ்வரி, நம்ம உமான்னு கூப்பிட்டுக்கலாம். உமா, சிவா, அது போக பூஜா, இவங்க 3 பேரும் தான் ஒரு ஃபேமிலியாக வந்துட்டு வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த கிராமத்தில். இந்த அண்ணா ஒரு சிவில் இன்ஜினியருங்க. இப்போ இந்த அண்ணாவுடைய வீட்டுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் தான் இந்த அண்ணாவுடைய அப்பா அம்மா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த அண்ணா பிறந்து வளர்ந்தது எல்லாமே அவங்க அப்பா அம்மா வீட்டில் தான். அப்படி இருந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட் ஒரு இடம் இருந்திருக்குது. இந்த இடத்த இந்த அண்ணா கொஞ்சம் சம்பாதிச்சு நம்ம திருமணம் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு வீடு கட்டணும் அப்படி மாதிரி சொல்லி முன்னாடியே பிளான் பண்ணி அந்த இடத்த வாங்கி போட்டு அங்கே வீடு கட்டி இப்போ திருமணம் ஆனதுக்கப்புறம் அந்த வீட்டில் வந்துட்டு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்பா அம்மா வீட்டுக்கு நேர் ஆப்போசிட் வீடுங்க. இப்படி இருக்கும்போது தான் அவங்க மனைவிக்காக இருக்கட்டும் அந்த அண்ணனுக்காக இருக்கட்டும் மைண்டில் ஒரு விஷயம் தோண்டிட்டு இருக்குது. எங்க பின்னாடி நிறைய இடம் இருக்குது, ஒரு 4-5 சென்ட் பின்னாடி சும்மா இருக்கும் போலங்க. அந்த இடத்தையே நம்ம தோட்டம் போடக்கூடாது, வந்துட்டு ஏதாவது சின்ன செடி கொடிகள் வச்சு விடலாம், இல்லை தென்னை மரம் வச்சு விடலாம், அந்த மாதிரி பல யோசனைகள் அவங்களுக்கு இருந்திருக்குதுங்க. அந்த யோசனை தான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது முதல்ல கொஞ்சம் சின்ன சின்ன செடிகள்லாம் வைக்கிறாங்க. அப்படி வச்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது இன்னுமே இடம் இருக்குது. அப்போ அந்த அண்ணா மைண்டில் தோன்ற விஷயம் என்னன்னு பார்க்கும்போது நம்ம தென்னங்கன்று வாங்கி வச்சோம், தென்னம்பிள்ளை வாங்கி வச்சோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 5 வருஷம் கழிச்சு, இன்னைக்கு ஒரு வாட்டி 5 வருஷம் கழிச்சு கண்டிப்பாக வந்துட்டு அதுலேருந்து வரக்கூடிய தேங்காவாக இருக்கட்டும் இல்லை இளநியாக இருக்கட்டும் எதுக்காச்சும் யூஸ் ஆகும் இல்லையா. அந்த ரீசன்னால அந்த அண்ணா என்ன பண்ணுறாங்க, வெளியே வந்துட்டு நர்சரி கார்டனுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 தென்னம்பிள்ளை வாங்கிட்டு வராங்க. அப்படி தென்னம்பிள்ளை வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, அதை இன்னைக்கு வைக்கலான்னு பார்க்கும்போது நல்லா இருட்டிடுச்சு. ஸோ அதனால் நாளைக்கு காலையில் வைக்கலாம் அப்படி மாதிரி சொல்லி ஒரு பிளானை போடுறாங்க. பிளான் போட்ட மாதிரி என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது அவங்களுக்கு அடுத்த நாள் சண்டே லீவு. அந்த ரீசனால் காலைல ஒரு 10 மணிக்கு தாங்க எம்சி என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது அவங்க அதுக்கான ஒரு இடத்தெல்லாம் மார்க் பண்ணிட்டு தென்னங்கன்று சும்மா ஈஸியாக வச்சிட முடியாது. ஒரு 2 அடிக்கு மேலேயாச்சும் கீழே குழி தோண்டி அதுக்குள்ளே தான் தென்னங்கண்ணை வச்சு ஃபுல்லாக வந்துட்டு ப்ராப்பராக உரங்கிறதெல்லாம் போட்டு மூடணும் அப்படின்னா தென்னம்பிள்ளை வந்துட்டு ஃபாஸ்ட்டாக வளரும் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஐடியா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அந்த ஒரு கான்செப்டில் தான் அந்த அண்ணா என்ன பண்ணுறாருன்னு பார்க்கும்போது ஒரு 5 குழியை ஃபஸ்ட்டு தோன்றாருங்க. அப்படி தோண்டும் போது தான் முதல் 4 குழியில் தென்னை மரத்தை வச்சுட்டாப்புல. அப்படி 4 குழியில் வச்சு முடிச்சதுக்கப்புறம் 5வது குழியில் அந்த தென்னங்கண்ணை உள்ளே இறக்கலாம் சொல்லிட்டு போகும்போது அவருக்கு ஒரு பயங்கரமான ஷாக். என்னன்னு பார்க்கும்போது அவர் குழி தோண்டி வச்சிருக்கிறாரு பாருங்க, அந்த குழி பாதி குழி தானாக மூடி இருக்கு.
இது ஃபஸ்ட்டு அந்த அண்ணா வந்துட்டு அந்த சம்பவம் நடக்கும்போது அவங்களுக்கு மைண்டில் வந்துட்டு ஒன்றும் ஓடலை, என்னடா அது நம்ம வந்துட்டு கம்மியாக தான் குழி தோண்டியிருப்போம் போல அப்படிங்கிற மாதிரி மைண்டில் நினச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சு கடைசி அந்த ஆத்மா தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் இவர் திரும்ப யோசிச்சு பார்க்கும்போது ஓகே குழி தானாக மூடி இருக்குது அப்படிங்கிற விஷயமே அந்த சம்பவம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவருக்கே தெரிஞ்சிருக்குது. இப்போ தானாக மூடி இருக்குது. அவர் நினச்சிக்கிட்டார் நம்ம வந்துட்டு ஃபுல்லாக தோண்டாம விட்டுருக்கோம் போல் அப்படி மாதிரி நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாரு, திரும்ப தோன்றாருங்க. தோண்டும் போது என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது மண் உள்ளே விழுந்துக்கிட்டே இருக்குது. அதை போங்கடான்னு சொல்லிட்டு மண்வெட்டி எடுத்து பயங்கரமாக ஸ்பீடாக தோண்ட ஆரம்பிக்கிறாரு. அப்படி தோண்டும் போது மண்வெட்டி இருக்கு பாருங்க, ஒரு இது எதையோ கல்லை அடிச்சா ரிட்டன் ஆகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மண்வெட்டி உள்ளே ஒரு ஸ்பீடாக போடுறாரு. போட்ட ஸ்பீடில் ரிட்டன் ஆகுது. ரிட்டன் ஆகி இவர் மண்டை இந்த இடம் நெத்தி இருக்கு பாருங்க, இந்த இடத்துல அந்த மண்வெட்டியோட விளிம்பு அடிச்சுட்டு லைட்டாக இழுத்துட்டு போயிருக்குது. சரியாக வீங்கிருச்சு. இவ்வளோ தட்டி நான் பயங்கரமாக உடனே வீங்கிருச்சுங்க. பயங்கரமான அடியும். அவர் பார்க்குறாரு என்னடா அது உள்ள கல்லுகள் இருக்கான்னு தெரியல, இந்த மாதிரி அடிபட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு இந்த சுண்ணாம்பு கரண்டின்னு சொல்லுவாங்க பாருங்க, அதாவது கொத்தனாருக்குலாம் யூஸ் பண்ணாங்க பாருங்க, அந்த கரண்டி வச்சு என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தோண்டி வெளியே எடுக்கிறாருங்க. அப்படி எடுத்ததுக்கப்புறம் அந்த தென்னை மரத்தை வைக்கலாம் சொல்லிட்டு முடிவு பண்ணும்போது தான் அவர் சுரண்டுறாரு. ஏதோ மெட்டலில் சுரண்டுற மாதிரி ஒரு சத்தம் அந்த கரண்டி வச்சு சுரண்டும் போது, என்னடா மெட்டல் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா சுரண்டிக்கிட்டே இருக்கிறாருங்க. சுரண்டும் போது என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது ஏதோ இரும்பு மாதிரி ஒரு பட்டை மாதிரி இருந்துட்டு இருக்குது. என்ன பண்றாரு, என்னடா பட்டை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தோண்டி வெளியே எடுக்கிறாருங்க. எடுத்தா ஃபுல்லாக மண்ணா இருந்துட்டு இருக்குது. அப்புறம் தூக்கி ஓரமாக வெளியே வச்சுட்டு என்ன பண்றாருன்னா தென்னை மரத்தோடு நட்டு வச்சிருந்தாரு. நட்டு வச்சதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது அவ்வளோ தென்னை மரத்துக்கு தண்ணி பாய்க்கணும் இல்லையா, ஸோ அவ்வளோத்துக்கு தண்ணி விட்டுட்டு இருக்காரு. அப்படி தண்ணி விடும்போது தான் இந்த கடைசி தென்னை மரத்துக்கு தண்ணி விடும்போது அந்த இரும்பு மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துருந்தாரு பாருங்க உள்ள இருந்து, அந்த விஷயம் பக்கத்தில் இருந்திருக்குது. இப்போ அந்த தண்ணி அடிக்கும் போது அந்த இரும்பு மேலே பட்டு அந்த இரும்புக்கு மேலே இருக்கக்கூடிய மண் கொஞ்சம் கரைஞ்சு போயிருக்குது. அப்படி கரைஞ்சு போனதுக்கு அப்புறம் தான் அந்த அண்ணாக்கு தெளிவாக தெரியுது, ஒரு துருபிடிச்ச மாதிரி இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பழைய இரும்பு பாக்ஸ். இது பார்க்கறதுக்கு அந்த காலத்தில் வந்துட்டு பாட்டிலாம் வந்துட்டு இந்த வெத்தலை பெட்டி வச்சிருப்பாங்க சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி இருக்க மாதிரியான ஒரு சின்ன ஒரு பெட்டி இருந்துட்டு இருக்குது. அது கிளியராக அந்த அண்ணாக்கு தெரிஞ்சு போச்சுங்க. இப்போ அந்த அண்ணா உடனே கையில் பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த ஓசை கீழே போட்டு அந்த பெட்டியை திறக்க முடியுமான்னு பார்க்குறாருங்க. என்ன பண்ணாலுமே அவருக்கு திறக்க முடியல. ஆனால் அவர் ஒரு சிவில் இன்ஜினியர் அப்படிங்கிற ரீசனால, அதாவது போர்ட்டபிள் டூல் நிறைய வீட்டில் வச்சிருப்பாருங்க. அப்படி தான் அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்துட்டு கட்டிங் மிஷின் இருந்திருக்கு. நேராக என்ன பண்ணுறாரு, அந்த பாக்ஸை வந்துட்டு வீட்டுக்குள்ளே கொண்டு போகிறாரு பின்வாசலில். அங்கே கொண்டு போய் வச்சுட்டு அந்த கட்டிங் மிஷின் எடுத்து வந்து அந்த பாக்ஸை வந்துட்டு கட் பண்ணுறாரு. அப்படி கட் பண்ணி பார்த்தவர் உள்ள மிரண்டு போறாருங்க. உள்ளுக்குள்ள ஒரு செயின் இருக்கு, அது பார்த்தாலே தெரியுது அது தங்கம் தான் அப்படிங்கிறது அந்த அண்ணாக்கு தெரிஞ்சு போச்சு. பார்த்து மிரண்டு போறாரு மனுஷன். இருந்தாலும் இந்த விஷயத்த வெளியே சொல்லாமா வேண்டாமா, மேபி வெளியே சொன்னா அப்படின்னா இதை கவர்மெண்ட் எடுத்துப்பாங்க. ஏன்னா மண்ணுக்குள்ள இருந்து எந்த பொருள் கிடைச்சாலும் அது கவர்மெண்ட்டுக்கு சொன்னா அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்குது. இன்னொரு பக்கம் தான் மனைவி கிட்ட சொன்னா அவ எப்படி ரியாக்ட் பண்ணா அந்த மாதிரி விஷயங்கள் தெரியாம இருந்துட்டு இருக்குதுங்க. அப்பந்தான் அந்த அண்ணாக்கு ஒரு ஐடியா தோணி இருக்குதுங்க சிவா அண்ணாக்கு. அதாவது ஒரு 2 நாள் கழிச்சுங்க வரக்கூடிய வந்துட்டு செவ்வாய்க்கிழமை அவங்களுடைய மனைவி இருக்கிறாங்க இல்லையா உமா மகேஸ்வரி, அவங்களுக்கு பிறந்த நாள் வருது அப்படிங்கிறது அந்த அண்ணாக்கு தெரியுது. இப்போ என்ன பண்றாங்க, தான் மனைவி தான் மேல எப்பவுமே கோவப்பட்டு தான் இருந்துட்டு இருக்கான். கொஞ்சம் அந்த செயினை கொடுத்து ஐஸ் வச்சிடலாம், ஆனா இதை அப்படி கொடுக்க முடியாது இல்லையா. அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஆசாரி கடை இருக்குதுங்க, அவருடைய நண்பர் கடை தான். அப்ப என்ன பண்றாருன்னா இந்த செயினை நேரம் வந்துட்டு அந்த ஆசாரி கடை கொண்டு போறாரு. அங்க கொண்டு போயிட்டு ஐயா அந்த செயினை எங்க அம்மா வந்துட்டு அவங்க வீட்டில் போட்டு விட்ட செயின், ரொம்ப பழைய செயின், கருத்து போயிட்டு கொஞ்சம் புதுப்பிச்சு கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க ஃபர்ஸ்ட் செக் பண்றாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது தம்பி என்ன தங்கத்துல கொஞ்சம் கூட தங்கம் இருக்காது போல, ரொம்ப கம்மியாக தான் தங்கம் இருக்கும் போல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அதுக்கும் இவர் சொல்றாரு ஐயா அதான் ரொம்ப பழைய செயின் தான், நீங்க புதுப்பிச்சு மட்டும் கொடுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்களும் என்ன பண்ணிருக்காங்க, அந்த லிக்விட் கெமிக்கல் தான் போட்டு பார்த்தீங்கன்னா புதுப்பிச்சு இந்த அண்ணா கையில் கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகுது, இந்த அண்ணா அந்த செயினை வாங்கிட்டு திரும்ப நேரம் வந்து அவங்க வீட்டில் யாருக்கும் தெரியாமல் ஒழிச்சு வச்சுக்கிறாருங்க. கரெக்டாக செவ்வாய்க்கிழமை ஆகுதுங்க. இது கிராமம் அப்படிங்கிறனால நைட்டு 12 மணிக்கு பிடிச்சி கேக் வெட்டி அந்த கிஃப்ட் கொடுக்குற சர்ப்ரைஸ் பண்ணுற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண மாட்டாங்க. அதிகாலையில் எந்திக்கிறாங்க, எந்திரிச்சு கோவிலுக்கு போகிறது, புது ட்ரெஸ் போடுறது, இதெல்லாம் வழக்கமாக வச்சிருப்பாங்க இல்லையா. அப்படி இருக்கும்போது தான் அந்த பொண்ணுக்கு வந்துட்டு பிறந்தநாள் காலையில் எந்திக்கிறாங்க. எந்திரிச்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் என்னைக்குமே இல்லாமல் அன்னைக்கு ரொம்ப சந்தோஷத்தோட தன்னுடைய மனைவி கிட்ட உமா மகேஸ்வரி கிட்ட வந்துட்டு இங்க பாரு உனக்கு இன்னைக்கு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படி மாதிரி சொல்றாங்க. அந்த பொண்ணு அதை வந்துட்டு ஒரு பெருசா எடுத்துக்கவே மாட்டேங்க. ஏன் அப்படின்னா இது வரைக்கும் சர்ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க கணவர் சிவா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எதுவுமே அவங்க மனைவிக்கு கொடுத்ததே கிடையாது. ஸோ இந்த ரீசனால என்னத்தை கொடுக்க பாரு, சும்மா என்ன சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கியா, இல்லைன்னா 100 ரூபாய்க்கு எதுவும் புடவை வாங்கிட்டு வந்திருக்கியா, இப்படிங்கிற மாதிரி தான் அந்த மனைவியோட வந்துட்டு தாட்டு இருந்துட்டு இருந்திருக்குது. அப்போ தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க பாரு நீ எக்ஸ்பெக்ட் பண்ணதோட பல மடங்கு பெரிய பொருள், இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒரு பொருள் எனக்கு வாங்கி கொடுத்ததே இல்லை, அந்த மாதிரிப்பட்ட ஒரு பெரிய பொருள் பத்துக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த அண்ணா வந்துட்டு கியூரியஸா தூண்டிக்கிட்டு இருக்காரு, ஆர்வத்தை தூண்டுறாரு. இப்போ இதெல்லாம் கேட்க மனைவிக்கு வந்துட்டு ஒரு மாதிரி மண்டைக்குள்ள பல விஷயங்கள் ஓட ஆரம்பிக்குது. என்ன வாங்கியிருப்பார் அப்படி, இவர்கிட்ட தான் ரூபாயே கிடையாது, அப்படி என்னத்தை வாங்கியிருப்பார் அப்படிங்கிற மாதிரி பல விதத்தில் வந்துட்டு அவங்க மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்குது. சரி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இல்லை முதல்ல ட்ரெஸ்ஸை போட்டு கோவிலுக்கு போயிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் புது ட்ரெஸ்ஸும் வாங்கி வச்சிருக்காங்க. அந்த ட்ரெஸ் எடுத்து மனைவி போடுறாங்க. போட்டதுக்கப்புறம் கணவன் மனைவி அந்த பொண்ணு இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு பிறந்த பொண்ணு, அந்த பொண்ணு 3 பேரும் பார்த்தீங்கன்னா சேர்ந்துட்டு கோவிலுக்கு போகிறாங்க. பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போயிட்டு வராங்க. அப்படி வரும்போது கூட அந்த பொண்ணு என்னங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்துட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வராங்க.
வராங்க. வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது வீட்டில் அவங்க பெட்ரூமில் அந்த அண்ணா பார்த்தீங்கன்னா அதே பழைய பாக்ஸ் இருக்குது பாருங்க, இரும்பு பாக்ஸுங்க. அந்த பாக்ஸுமே பார்த்தீங்கன்னா அவர் வச்சிருக்கக்கூடிய மிஷின் வச்சு பாலிஷ் போட்டு புதுசாக அப்படி மினுங்கிற மாதிரி வச்சிருந்துருக்காரு. அந்த பாக்ஸை காமிச்சு இப்போ உள்ள என்ன இருக்குன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி தான் மனைவி கிட்ட கேட்குறாங்க. அப்போ அந்த மனைவிக்கு ஒன்றும் ஐடியா இல்லை, என்னங்க வச்சிருக்க போறீங்க திறங்கன்னு சொன்னதுக்கப்புறம் திறக்கிறாங்க. திறந்த உள்ள செயின் பல மின்னுது. இப்போ இதை பார்த்து ஒய்ஃபுக்கு பயங்கரமான ஷாக். என்னங்க இது எனக்காங்க, எங்கள் தங்கமாங்க, ஆமாடி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க கண்ணீர் விட்டு அழுறாங்க ஒய்ஃப். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கிஃப்ட்டை அவங்க ஹஸ்பண்ட் இது வரைக்கும் வாழ்நாளாக கொடுத்ததே கிடையாது. ஒரு கல்யாணம் முடிஞ்சு ஒரு 4 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 4 வருஷம் காலத்தில் இந்த மாதிரி ஒரு கிஃப்ட்டை கொடுத்ததே இல்லை. ஃபஸ்ட் டைம் கொடுக்கறனால ஒய்ஃப் ஒரு மாதிரி கண்கலங்கி போய் நின்றுட்டு இருக்காங்க. உடனே அந்த ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாருன்னா, இந்த உனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பாக்ஸை கீழே வச்சுட்டு அந்த செயினை அவங்க மனைவி கழுத்தில் போட்டிருக்காங்க. போட்ட மறுகணம் கேட்டினா அவங்க ஹாலில் வந்துட்டு அவங்க பாப்பா இருந்துட்டு இருக்கா. அந்த பாப்பா கத்திட்டு அம்மான்னு சொல்லிட்டு கத்திட்டு ஓடி வரா. அந்த பொண்ணுக்கு ஒரு 3 வயசு இருக்கும். இவங்களுக்கு திருமணமாகி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அடுத்த வருஷமே வந்துட்டு குழந்தை பிறந்திருக்குது. அதனால் அவங்க பொண்ணுக்கு ஒரு 3 வயசு இருக்கும். அந்த பொண்ணு அம்மான்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட ஓடி வரான். என்னாச்சுன்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. பயங்கரமாக அனல் அடிக்குது. போய் பார்த்தா பூஜை ரூமுக்கு ஒரு ஸ்க்ரீன் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்க்ரீனு பயங்கரமாக கொழுந்து விட்டு எரியுது. இப்போ டக்குன்னு தண்ணி ஊற்றி அணைச்சிடுறாங்க. அணைச்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது ஹஸ்பண்ட் கேட்குறாரு, ஏண்டி ஒரு விளக்க கூட குளிர் ரோஸ்ட் வர மாட்டியா அப்படிங்கிற மாதிரி நார்மலாக சண்டை போடுற மாதிரி ஹஸ்பண்ட் கேட்குறாங்க. வீடே பற்றிட்டு எரிஞ்சிருக்கும் தெரியுமா, இவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி என்ன இவர் அவர் ஆதங்கத்தை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ மனைவி சொல்கிறாங்க, எனக்கு என்ன பைத்தியம் வாங்க, நான் இது வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே போனேன் அப்படின்னா கேஸையும் ஆஃப் பண்ணிவிடுவேன். போய் பாருங்க ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். அந்த மாதிரி விளக்கு எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டு தாங்க வருவேன். இது எப்படி பத்துச்சு அப்படிங்கிறது எனக்கே தெரியலங்க. அப்படிங்க மாதிரி ஒய்ஃப் கன்ஃபியூஷனில் இருந்துட்டு இருக்கும்போது சரி ஓகே பிறந்தால் அதுமா வந்துட்டு சரி ஒரு திருஷ்டி கிடஞ்சு அப்படிங்க மாதிரி நினச்சிக்கலாம் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு சரி எனக்கு கொஞ்சம் சாப்பாடை பேக் பண்ணி நான் வந்துட்டு வேலை கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி என்ன கணவர் சொல்கிறாருங்க. அப்படி சொன்னதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது இப்போ ஒய்ஃப் வந்துட்டு கணவருக்கு தேவையான சாப்பாடை பேக் பண்ணுறாங்க. பேக் பண்ணதுக்கப்புறம் ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா வெளியே போகிறாருங்க. அவர் எப்போவுமே பிக்கப் பண்ணுறதுக்கு ஒரு கார் வந்துடும். கார் வந்ததுக்கப்புறம் பின்னாடி ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க. இந்த அண்ணா டிரைவர் சீட்டுக்கு பக்கத்து சீட் இருக்கு பாருங்க, அந்த சீட்டில் உட்காந்துருப்பாங்க. நேராக அந்த கான்ட்ராக்ட் ஒர்க்ஸ் நடக்கும் இல்லையா, கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டு, அங்கே கொண்டு போய் விட்டுருவாங்க, இறக்கி விட்டுறாங்க. இதுதான் டெய்லி ரொட்டீனாக இருந்துட்டு இருக்குதுங்க. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது தான் அன்னைக்கு இந்த அண்ணா பார்த்தீங்கன்னா கிளம்பி வீட்டை விட்டு வெளியே வராங்க. வரும்போது இந்த அண்ணாக்கு ஒரு பயங்கரமான ஷாக்கு. என்னன்னு பார்க்கும்போது வீட்டுக்கு முன்னாடி கார் வந்துருச்சு ஆல்மோஸ்ட். இந்த அண்ணா வெளியே வராரு. வந்தால் மேலே நாய், அவங்க வளர்க்குற ஒரு நாய்ங்க, அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணியிருக்காங்க, காலையிலே வந்துட்டு அந்த நாயை எந்திரிச்சு குளிப்பாட்டி மேலே கெட்டி போட்டு தான் கோயிலுக்குலாம் போயிட்டு வந்திருக்காங்க. இப்போ என்ன ஆகுது, அப்படி கெட்டி போட்டிருக்காங்க அந்த மேலே இருக்க நாய் என்ன பண்ணியிருக்குன்னா, அந்த அண்ணா கீழே வெளியே வராங்க இல்லையா, இந்த அண்ணாவை பார்த்து குலைச்சது. டக்குன்னு அந்த பில்டிங்லேருந்து இந்த பக்கம் தாவிருச்சு. ஆக்சுவலி சும்மா கீழே தாவி இருந்தால் கூட கீழே விழுந்து காலுக்கே தான் உடஞ்சிருக்கும். ஆனால் அது கழுத்தில் கயிறு சங்கிலி போட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி தாவினதுனால அது கழுத்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய அந்த சங்கிலியில் மாட்டி சிக்கிக்குச்சு. லிட்ரலி பார்த்தீங்கன்னா கயிற்றுல தொங்குற மாதிரி தான் கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி இருந்துட்டு இருக்குது. இதை பார்த்தோன்னு டக்குன்னு தானே என்ன பண்ணுறாரு, நேராக மேலே ஓடி போகிறாருங்க. ஓடி போயிட்டு நாயை தூக்குறதுக்குள்ளே நாய் வந்துட்டு போயிடுச்சு. இந்த அண்ணா வந்துட்டு மனசு உடஞ்சி போகிறாரு. ஏன்னா என்னடா காலையிலே இந்த மாதிரி வந்துட்டு 2 அசம்பாதம் நடந்து போச்சு, அதுவும் ஒரு ஆசையாக வளர்த்த நாய்க்குட்டி இந்த மாதிரி போயிடுச்சு அப்படி மாதிரி சொல்லி மனசு உடஞ்சி போய் இருந்துட்டு இருக்காரு. கீழே இருந்து வர வண்டியில் இருக்கிறவங்க ஹார்ன் அடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி ஹார்ன் அடிச்சிட்டு இருக்கும்போது அந்த அண்ணா மேலே இருந்து கை காமிக்கிறாரு, எப்பா நீங்கள் முன்னாடி போங்க, நான் பின்னாடி பைக்கில் வந்துருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த அண்ணா சொல்லியிருக்காருங்க. இப்போ அந்த கார் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த அண்ணா மேலே இருந்து அந்த நாயை வந்துட்டு கீழே கொண்டு வந்து என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறாரு, தண்ணி தெளிச்சு பார்க்குறாரு. என்ன பண்ணாலும் நாய்க்கு மூச்சு பாய்ச்சல போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க, பின்னாடி இப்போ தான் தென்னை மரம் வச்சிருக்காங்க இல்லையா, வேற ஒன்றும் பண்ண முடியாது, தூக்கி தென்னை மரத்துக்கு உரமா வச்சிருமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் ஒய்ஃப் கிட்ட தான் சொல்கிறாங்க. ஏன்னா அவருக்கு வேலைக்கு போகணும், சீக்கிரம் நேரம் ஆயிடுச்சு. அந்த ரீசனால அவருடைய ஒய்ஃப் கிட்ட இந்த மாதிரி விஷயங்களை சொல்லிட்டு அவர் கிளம்புறாருங்க. அப்படி வீட்டை விட்டு வெளியே வரும்போது தான் ஒரு விஷயத்தை யோசிக்கிறாரு, என்ன ஃபுல்லாக அசம்பாதமாக நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காருங்க. இப்போ ஒரு ½ hour இதுக்குள்ளே டைம் போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ½ hourல இப்போ அவர் பைக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது அடுத்து அவருக்கு ஒரு ஃபோன் கால். யாருன்னு பார்க்காரு. இப்போ காரில் போனான்னு பாருங்க, அவனுங்க தான் ஃபோன் அடிக்கிறாங்க. அடிச்சதுக்கப்புறம் ஒரு ஃபோன் அட்டன் பண்ணுறாரு. அட்டன் பண்ண அவனுங்க கத்துறானுங்க, அண்ணேன்னு சொல்லிட்டு அலறி அடித்து கத்தி அழுதுட்டு இருக்கானே, என்னடாச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த அண்ணா ஃபோனில் கேட்கும்போது, அண்ணா நம்ம மாரிமுத்து போயிட்டாருன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபோனில் சொல்கிறாங்க. இவருக்கு ஒன்றும் ஓடலை. என்னத்தடா சொல்கிற, எதுவும் பிரச்சனையாடா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இல்லைண்ணே உங்கள் வீட்டில் இருந்து கிளம்பணுமா, ஸோ நீங்கள் தான் எப்போவும் முன்னாடி உட்காந்துட்டு இருப்பீங்க, நீங்கள் இன்றைக்கி வரலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டார், மாரிமுத்தண்ணே பின்னாடி கொஞ்சம் எனக்கு நெருக்கமாக இருந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு முன்னாடி சீட்டில் வந்து உட்காந்தாரு. கார் போயிட்டு இருந்துச்சு. ஜங்ஷனில் கிராஸ் பண்ணும்போது டிரைவர் பார்த்து விட்டானா, யார் விட்டாந்துடுறானே, சைடில் லாரிக்காரை வந்தான், தட்டிட்டான். கரெக்டாக மாரிமுத்தண்ணே இருக்காங்க பாருங்க முன்னாடி சீட்டில் தான் வந்து பயங்கரமாக அடித்தானே. மண்டை அடிச்சிருக்கும் போல் அண்ணனுக்கு மூச்சு பாய்ச்சி இல்லாமல் இருந்துட்டு இருந்தார். இப்போ தான் ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னே, ஆம்புலன்ஸை வந்தவங்க பார்த்து செக் பண்ணாங்க. பார்த்த அண்ணன் போயிட்டாருன்ட்டாங்கண்ணே, எனக்கு ஒன்றும் ஓடலனே, பக்குன்னு இருந்துட்டு இருக்குனே, பயமாக இருக்குது, உடனே வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவருக்கு மனசுக்குள்ளே ஒன்றுமே ஓடலாங்க, ஒரு மாதிரி மனசே விட்டுட்டார். மனுஷன் காலில் தீ பிடிக்குது, நம்ம நாய்க்குட்டி இறந்து போது, இப்போ வெளியே வந்து பார்த்தா மாரிமுத்து இறந்து போயிருக்காரு. அப்போ தான் அவருக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிய வருதுங்க. ஓகே, அதாவது இந்த சம்பவம் நமக்கு நடந்திருக்க வேண்டியது, நம்ம இறந்திருக்க வேண்டியது,
நம்ம நாய், அதாவது நம்ம வளர்த்த நாய்க்குட்டி அது உயிரை கொடுத்து நம்மளை காப்பாற்றிருக்கு அப்படி மாதிரி அவருக்கு புரிய வருது. பைக்கில் ஏறி உட்காந்துருக்காரு பாருங்க, அப்படியே பைக்கை ஸ்டாண்டு போட்டு நேராக பின்னாடி போகிறாரு. அவங்க ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா குழியை தென்னை மரத்துக்கு பக்கத்தில் தோண்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த நாயை பார்க்குறாரு, பார்த்து அந்த நாய்க்குட்டி கால் இருக்க பாருங்க, அதை தொட்டு கும்பிட்டு கண் கலங்கி அழுதுட்டு இருக்காரு. ஏங்க என்னங்க ஆச்சு, நம்ம அடுத்து ஒரு நாய்க்குட்டி வாங்கிக்கலாங்க, நீங்கள் போங்க அங்கே வேலைக்கு பாருங்க அப்படி மாதிரி ஒய்ஃப் சொல்கிறாங்க. அவங்க பொண்ணு உட்காந்து அழுதுகிட்டு தான் இருக்காங்க, இந்த மாதிரி நாய்க்குட்டி போயிடுச்சு அப்படி மாதிரி சொல்லிட்டு. இருந்தாலும் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்கள் எப்படி தான் ஒய்ஃப் கிட்ட சொல்ல, இந்த நாய்க்குட்டி தான் நம்ம உயிரை காப்பாற்றிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை எப்படி சொல்ல தெரியாமல் அவள் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்காருங்க. சரி சொல்ல வேண்டாம், சொன்னால் இவள் பயந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த நாய்க்குட்டிகிட்ட வணங்கிக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, நேராக பைக் எடுத்துட்டு அந்த ஸ்பாட்டுக்கு ரோட்டுக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு பார்க்கும்போது எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. மாரிமுத்து போய் சேர்ந்துட்டாரு. இப்போ அன்றைக்கி வேலை ஃபுல்லாக அந்த மாதிரி க்ளோஸ் ஆகி போது, ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலு அந்த மாதிரி இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களே ஓடிக்கிட்டு இருக்குது. கடைசி என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது சாயந்தரம் ரொம்ப லேட்டாக தாங்க, ஒரு 7 மணி போல் தான் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்குள்ளே வந்தவருக்கு இவருக்கு பயங்கரமான ஷாக்கு. வீட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுக்கும்போது அந்த ஒரு ஸ்மெல், என்ன ஸ்மெல்லுன்னு பார்க்கும்போது பயங்கரமான நான்வெஜ் சமைக்கிற ஸ்மெல்லு. ஆக்சுவலி இந்த அண்ணா ஃபேமிலி பக்கா வெஜிடேரியன் ஃபேமிலி. அதாவது வெஜிடேரியன் ஃபேமிலி இருக்காங்க, பக்கா வெஜிடேரியன் இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பக்கான்னு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஸ்மெல்லே பிடிக்காது. அப்படி இருக்கும்போது வீட்டுக்குள்ளே வரும்போது ஏதோ நான்வெஜ் சமைக்கிற மாதிரியான அந்த ஒரு ஸ்மெல் அந்த அண்ணாக்கு சுத்தமாக பிடிக்கல. வீட்டுக்குள்ளே வந்து பார்க்குறாங்க, பார்த்தா நடு ஹாலில் இவங்களுடைய மனைவி அவங்களுடைய பொண்ணு 2 பேர் உட்காந்து சிக்கனோ மட்டனோ எதுன்னு இந்த அண்ணாக்கு தெரியல, ஏதோ ஒன்று பிடிச்சி கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு என்னடி இது அப்படிங்கிற மாதிரி அந்த அண்ணா ஒரு மாதிரி கோவப்பட்டு கேட்டுட்டு இருக்காரு. என்னங்க புதுசாக கேட்குறீங்க, பார்த்தா தெரியலையா, கறி தான் எடுத்து வச்சிருக்கேன், வந்து சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவருக்கு ஒன்றும் ஓடல. ஏன்னா ஒரு பிறந்து இத்தனை வருஷம் ஆகுதுங்க, ஒரு 30 வயசு கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இத்தனை வருஷத்தில் ஒரு நான்வெஜ் அப்படிங்கிற அந்த வாடை எடுத்ததில்லை, ஒரு சாப்பிட்டதில்லை. இப்படி இருக்கும்போது திடீர்னு தான் வீட்டில் தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்க தான் மனைவி தான் பொண்ணு சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்து மறந்து போகிறாரு. என்ன பண்ண தெரியுமா, பயங்கரமாக பிடிச்சி திட்டினாலும் அவங்க 2 பேரும் கேட்குற மாதிரி தெரியல. அவங்க பொண்ணு இருக்கிறாங்க பாருங்க, அந்த பொண்ணை பிடிச்சி இழுத்துட்டு எங்க வா பாப்பா, எல்லாம் சாப்பிடக்கூடாது பாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்டுறாரு. திட்டும்போது கூட அப்பா போப்பா எனக்கு இது பிடிச்சிருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க அப்பா கையை உதறி விட்டுட்டு இந்த பொண்ணு அவங்க அம்மா மடியில் உட்காந்து இப்போ அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவருக்கு ஒன்றுமே ஓடலைங்க. என்னத்தையும் அம்மா மகளும் பண்ணி தொலைங்க, நான் வீட்டை விட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக வீட்டை விட்டு வெளியே வந்து தன்னுடைய அம்மா வீடு ஆப்போசிட்டில் இருக்க பாருங்க, அங்கே குளிச்சுட்டு அம்மா சமைச்சு வச்சிருக்க சாப்பாடை சாப்பிட்டுட்டு அங்கேயே படுத்து தூங்குறாரு. காலையில் தான் சரி வீட்டுக்கு போகலாம், வீட்டில் என்ன கதை அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம், நேற்று நைட்டு ஏன் இந்த மாதிரி பண்ணான்னு சொல்லிட்டு கேட்கலான்னு சொல்லிட்டு அவர் காலையில் வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறாருங்க. வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா அங்கே பெட்டில் அவருடைய மகள் தூங்கிட்டு இருக்குங்க. ஆனால் அவங்களுடைய ஒய்ஃப் எல்லா பக்கம் தேடி பார்க்குறாங்க, எங்கே தேடினாலும் அவங்க ஒய்ஃபை காணுங்க. சுற்றி முற்றி எல்லா இடம் தேடிட்டாங்க, எங்கே தேடியும் காணலாம். அதுக்கப்புறம் தான் மாடிக்கு போய் பார்க்குறாங்க. பார்த்தா வீட்டில் பின்னாடி செடி தான் வச்சுட்டு இருக்காங்க இல்லையா, அதுக்கு அந்த பக்கம் வேலி இருக்குதுங்க. வேலிக்கு அந்த பக்கம் யாரோ அந்த கீழே வந்துட்டு படுத்து இருக்க மாதிரி இருந்துட்டு இருக்குது. இவர் என்ன பண்ணுறாரு, இது பார்க்க நம்ம மனைவி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நேராக இறங்கி பின்னாடி ஓடி போய் பார்த்துருக்காரு. அங்கே போய் பார்த்தா இவருடைய மனைவி தாங்க குப்பரக்கா படுத்து கிடக்கிறாங்க. திருப்பி பார்த்தா வாய் ஃபுல்லாக மண். என்ன கதை, என்ன கான்செப்ட், ஏன் இங்கே வந்து இந்த மாதிரி படுத்துருக்க எதுவும் தெரில. நேரம் எழுப்பி பார்க்குறாங்க, எந்திக்கிற மாதிரி தெரில. டக்குன்னு தண்ணி எடுத்துகிட்டு வந்து மூஞ்சியை தொடிக்கிறாங்க, எந்திக்கிறாங்க. எந்திரிச்சதுக்கப்புறம் என்ன செடி ஏன்டி இங்கே வந்து படுத்துருக்கேன்னு கேட்கும்போது என்னங்க சொல்கிறீங்க, எங்கே வந்து படுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மனைவி கேட்குறாங்க. பாரு எங்கே படுத்துருக்கேன்னு பாரு, வாய் ஃபுல்லாக மண்ணாக இருக்குது பாருன்னு சொல்கிறாங்க. ஏங்க என்னங்க சொல்கிறீங்க, நான் இங்கே வந்து படுத்துருக்கேனா? அந்த ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா என்னன்னா அவங்களுக்கு ஒன்றும் புரியல, அவங்க எப்படி இங்கே வந்து படுத்தாங்க, என்னாச்சு என்ன பண்ணாங்க, அந்த மாதிரி எந்த விஷயமும் அவங்களுக்கு புரியல. அப்புறம் ஒரு மாதிரி பிளாங்காக தான் என்னாச்சுன்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு அப்படி வீட்டுக்கு நடந்து வராங்க. இவருக்கும் ஒன்றும் புரியல இல்லையா, இவருக்கு எதாவது தெரிஞ்சால் இவர் சொல்லலாம், இவருக்கும் எதுவும் தெரியாது சிவானனுக்கும். இப்போ நேராக வீட்டுக்குள்ளே வராங்க. வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு ஒரு 1/2 மணி நேரம் போயிருக்குங்க. 1/2 மணி நேரம் கழிச்சு என்ன பண்ணுறாங்க, பாத்திரத்தை கழுவலாம், இதை அடுத்து சமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டாங்க. அப்படி போகிறாங்க, அடுப்பாங்கரைக்கு போகிறாங்க. அடுப்பாங்கரைக்கு போனதுக்கப்புறம் அவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு, கத்துறாங்க. என்னங்க இது அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. என்னங்க புது பழக்கம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இவருக்கு ஒன்றும் புரியல. இவர் உள்ளே போய் பார்க்குறாரு, என்னமாச்சுன்னு கேட்கும்போது என்னங்க ஃபுல்லாக எலும்புலாம் இருக்குது, சட்டியில் நாறுதுங்க, என்னங்க நான்வெஜ் ஸ்மெல் வருதுங்க, நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் இல்லாத போது அப்படிங்கிற மாதிரி ஒய்ஃப் கேட்குறாங்க. இவருக்கு அங்கே ஒக்காமக்கா என்னடா அது, ஏய் நேற்று நீனும் பாப்பா வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தீங்க, அதனால தாண்டி நான் வீட்டுக்கே வரல, எங்கள் அம்மா வீட்டில் போய் தூங்கினேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எடுத்து சொல்கிறாரு. என்னத்தை சொன்னாலும் நீங்கள் சும்மா சொல்கிறீங்க, பொய் சொல்கிறீங்க, நீங்கள் தான் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு எனக்கு தெரிஞ்சால் ஏதாவது பிரச்சனை, நான் ஏதாவது பிரச்சனை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்ன பின்னாடி கொண்டு படுக்கப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அந்த பொண்ணை புரிஞ்சிக்கவே முடியல. அந்த மாதிரி ஒரு சண்டையை வீட்டுக்குள்ளே கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இவருக்கு ஒன்றும் புரியல. ஓகே இப்போ தூங்கிட்டு இருக்க அந்த பொண்ணு எந்திக்கிறாங்க. அவங்கள பொறுமையாக அவர் கூப்பிட்டு வந்து பாப்பாங்க, சொல்லு பாப்பா, நேற்று ராத்திரி நான் அப்பா வந்தேண்ணே. ஆமாம் வந்தேங்கப்பா. நைட் என்ன சாப்பிட்டீங்க? அதுதான் அப்போ சாப்பிட்டோம். அப்போ யாரெல்லாம் சாப்பிட்டீங்க? நானும் அம்மா வந்து அப்போ சாப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி என்ன அந்த பாப்பா சொல்கிறாங்க. எது சாப்பிட்டோங்கிறாங்க, கீழே ஒரு எலும்பு கிடக்க பாருங்க, சாப்பிட்டு மிச்சம் போட்டு எலும்பு இருக்கு இல்லையா, அதை தான் கை காமிச்சு சொல்கிறாங்க. அப்போ பாப்பா கரெக்டாக தெளிவாக இருக்கிறாங்க.
அந்த பாப்பா கரெக்டாக தான் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ஒய்ஃப் தான் அதெல்லாம் கிடையாது பாப்பா நீ சும்மா சொல்கிற, அப்பா எதுவும் வாங்கி தரேன்னாங்களா, இல்லை அப்பா அவனை சொல்லி மிரட்டினாங்களா, சொல்லி போப்பா அப்படி மாதிரி சொல்கிறாங்க. ஒய்ஃப்க்கு ஒன்றும் புரியல, குழம்பு பேர் இருந்துட்டு இருக்காங்க. சரி ஏதோ ஒரு கதை அப்படி மாதிரி சொல்லிட்டு இப்போ ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு, உனக்கு என்ன இப்போ நான் கழுவி தரணும் அவ்வளோ தானே சொல்லிட்டு அவரே கழுவிட்டு அந்த எலும்பெல்லாம் ஃபஸ்ட் டைம் தொடுறாருங்க. தொட்டு கொண்டு போய் தூக்கி பின்னாடி தூக்கி போட்டுட்டு மனுஷன் பாத்திரத்தை தான் கழுவி கொடுத்துருக்காப்புல. இப்போ ஒய்ஃப் எப்பவும் போல சமைச்சிருக்காங்க. சமைச்சதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் திரும்ப கிளம்பி வேலைக்கு போயிருக்கிறாருங்க. வேலைக்கு போயிட்டு அன்றைக்கி சாயந்தரம் திரும்ப வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தவருக்கு வீட்டுக்கு உள்ளே நுழைய முடியல. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு சிக்கன் மட்டன் ஸ்மெல்லே ஏற்றுக்க முடியாது. அப்படிங்கும்போது அன்னைக்கு அவங்க ஒய்ஃப் வீட்டில் பார்த்தீங்கன்னா கருவாடு பொரிச்சிருக்காங்க போல். ஒக்காமக்கா ஸ்மெல்லு அவ்வளோதான். அதாவது நான்வெஜ் பிடிக்காதவங்கலாம் பார்த்தீங்கன்னா மட்டும் நெருங்கவே முடியாது, வாமிட்டு வந்துடும். அந்த மாதிரியான ஸ்மெல் வந்துட்டு இருக்குது. அதை பார்த்ததுக்கப்புறம் அவங்களால உள்ளே போக முடியல. என்னடி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. அங்கே மீன் கருவாடு எல்லாத்தையும் வச்சு அம்மாவும் மகளும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பாப்பா என்ன பாப்பா அது, நேற்று தானே பாப்பா அப்பா அம்மா அவ்வளோ சண்டை போட்டோம், இன்றைக்கி நீ உட்காந்து திரும்பி சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்லும்போது அப்பா இல்லைப்பா அம்மா தான் சாப்பிட சொன்னாங்க, நானும் சாப்பிட்டேன், எனக்கு பிடிச்சிருக்குப்பா அப்படிங்க மாதிரி பாப்பா சொல்கிறாங்க. என்னடி உனக்கு ஆச்சு, காலையில் கட்ட எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிற, சாயந்தரம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கு அப்படிங்க மாதிரி சொல்லும்போது உடனே அந்த பொண்ணு யார் நடிச்சா, உனக்கு என்ன இப்போ பிரச்சனை, உனக்கு பிடிச்சிருந்தா சாப்பிடு, இல்லையா போயிட்டு ஒழுங்காக ரூமில் போய் படு தூங்க பார்த்துக்கோ, இல்லை உங்கள் அம்மா வீட்டில் போய் சாப்பிட்டுக்கோ அப்படிங்க மாதிரி ஒய்ஃப் சொல்கிறாங்க. அந்த ஒய்ஃப் சொல்கிறதுல அந்த பேச்சிலே ஒரு தோரணை தெரியுதுங்க. இவருக்கு ஒரு மாதிரி மென்டலி ப்ரெஷர் ஆகுது. ஏன்னா வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை, ஆல்ரெடி முக்கியமாக வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு நபர் வரை இறந்து போயிருக்காரு. இந்த மாதிரி அங்கே பல பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. வீட்டுக்கு வந்து இவ ஒரு பிரச்சனை கிளப்பிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கதவை சேர்த்துட்டு வீட்டுக்கு போய் படுத்துட்டார் மனுஷன். அப்படி படுத்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு முழிப்பு தட்டி இருக்குதுங்க. எந்திரிச்சு பார்க்குறாரு, ஃபோனில் டைமை பார்த்தா நைட்டு ஒரு 11:30 மணி இருந்துட்டு இருக்குது. என்ன பக்கத்தில் பொண்ணையும் காணும் நம்ம ஒய்ஃபையும் காணும் அப்படி மாதிரி சொல்லி கதவை திறந்து பார்த்துருக்காரு. மிரண்டு போகிறாரு. அப்படி என்னத்தை பார்த்துருக்காருன்னு பார்க்கும்போது அவங்க வீட்டில் பின்னாடி இறந்து போன நாய்க்குட்டியை கொண்டு போய் புதைச்சாங்க பாருங்க. அந்த இறந்த நாயுடைய உடலை எடுத்துகிட்டு கொண்டு வந்து நடு ஹாலில் வச்சுருக்குறாங்க. வச்சுட்டு அதை சொல்ல முடியாது, நாயுடைய உடம்பு அப்படி பிளந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்க விஷயங்களை அம்மாவும் பொண்ணும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒக்காமக்கா அம்மா சாப்பிட்டா வச்சு அம்மாவுக்கு பேய் பிடிச்சிருங்களா, அந்த என் பொண்ணு எதுக்குடா சாப்பிடணும் அப்படி மாதிரி அவருக்கு மண்டை கிறுக்காகுது. பார்த்து தான் பொண்ணை இழுத்து பார்க்குறாரு. தான் பொண்ணை இழுத்தா பொண்ணை அசைக்க முடியல. பொண்ணை பிடிக்க போனால் அந்த நாய் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு தட்டெடுக்க போனால் ஒரு மாதிரி உருமும் பாருங்க. அந்த மாதிரி அம்மா மகளும் வந்துட்டு உரும ஆரம்பிக்கிறாங்க. பார்த்து மிரண்டு போனவர் டக்குன்னு நேராக அவங்க அம்மா வீட்டுக்கு ஓடி வந்து அம்மா கிட்ட நடந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அம்மா வந்துட்டு நான் நேற்று இதுக்கு தான் வீட்டில் வந்து தங்கியிருந்தேன், வந்துட்டு எப்படி சொல்லன்னு தெரில, இன்றைக்கி வந்து பார்த்தா செத்து போன நாய்மா, நம்ம நாய் ஹோட்டலில் தூக்கி வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காதுமா, எனக்கு பயமாக இருக்குது வான்னு சொல்கிறாங்க. அப்பா அம்மா 2 பேர் வராங்க வீட்டுக்குள்ளே வராங்க. வந்த மறுகணம் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது அவங்களுடைய சின்ன பொண்ணு இருக்கிறாங்க பாருங்க. அவங்க ஸ்பாட்லேயே, அதாவது இவங்க அம்மா அப்பா உள்ள வந்த மறுகணமே அந்த சின்ன பொண்ணு மயங்கி இருந்தாங்க. ஆனால் இவருடைய மனைவி இருக்கிறாங்க பாருங்க, அவங்க இவங்க அம்மா அப்பா பார்த்து ஒரு மாதிரி பேய் அறிஞ்ச மாதிரி பயந்து, ஆக்சுவலி அவங்களே பேய் என்னன்னு தெரியல, இன்னொரு பக்கம் அவங்க ஒரு மாதிரி பயந்து கிட்ட வராதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செவுத்து பக்கமாக போய்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு ஏதாச்சும் தெரியல, இவங்க அம்மா அப்பா பார்த்து பயப்படுறாங்க. அந்த நிமிஷம் தான் இவர் என்ன பண்ணுறாரு, சிவா அவங்க அம்மாவை பார்க்குறாருங்க. அவங்க அம்மா கண்ணெல்லாம் அப்படி நெருப்பாக இருந்துட்டு இருக்குது. அவங்க அம்மா ஆக்சுவலி வந்துட்டு ஒரு சாமியாடி, அவங்க ஊரில் இருக்கக்கூடிய குலதெய்வ அம்மன் கோயிலுடைய சாமியாடி தான் அவங்க அம்மா. வீட்டுக்குள்ளே வந்த மறுகணமே அவங்க அம்மா வந்துட்டு பத்திரகாளி மாதிரி கண்ணுக்கெல்லாம் வந்துட்டு நெருப்பாக இருந்துட்டு இருக்குதுங்க. கையெல்லாம் விரிச்சுக்கிட்டு அவள் நம்ம வீட்டில் உள்ள பொண்ணு கிடையாது, அவள் நம்ம வீட்டில் உள்ள பொண்ணு கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா ஒரு மாதிரி சாமி ஆடிட்டு இருக்காங்க. இதை பார்த்து தான் அங்கே அந்த பொண்ணு மயக்கம் போட்டு அந்த பொண்ணு என்கிட்ட வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன கதை தெரியல, இவர் நடுவில் இருந்து பயத்தில் திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காருங்க. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது இவருடைய அப்பாங்க, சிவாவுடைய அப்பா இருக்கிறாரு பாருங்க, அவர் தன்னுடைய மனைவி கிட்ட கேட்குறாருங்க, சிவா அம்மா கிட்ட கேட்குறாரு, என்னாச்சுமா எதுக்குமா இப்போ வீட்டுக்கு வந்திருக்கிற, சும்மாலாம் நீ வரமாட்டியம்மா அப்படிங்கிற மாதிரி. என்ன அம்மன் சாமி போலங்க அவங்க சாமி ஆடுறவங்க, அவங்க அம்மனை பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்பா அந்த அம்மா வாயிலிருந்து என்ன வார்த்தைகள் வருதுன்னு பார்க்கும்போது, இவன் நம்ம வீட்டில் உள்ளவா கிடையாது, தீய சக்தி வீட்டுக்குள்ளே வந்திருக்குது, இதை இப்படி விடக்கூடாது, பூசாரி வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டு, மச்சான் அந்த மாதிரி அம்மா சொல்கிறாங்கடா எனக்கு பயமாக இருக்குது, ஒரு பூசாரி இருக்காரு அவன் பக்கத்து வீட்டு தானே வர சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் இப்போ பூசாரி உடனே ஸ்பாட்டுக்கு வந்திருக்கிறாருங்க. அவர் வந்து பார்த்ததுக்கப்புறம் அவருக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிய வருது. என்னதான் புரிய வந்தாலும் இது அவரால் ஓட்ட முடியாதுங்க, அது மேபி ஆத்மாவாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் இது அவரால் எதுவும் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்து ஊரில் ஒரு கருப்பசாமி கோவில் இருக்குது, அந்த கருப்பசாமி கோவில் இருக்கக்கூடிய பூசாரி வீட்டுக்கு வந்தால் மட்டும்தான் வேலை நடக்கும் அப்படிங்கிற ரீசனால உடனே வண்டி எடுக்கிறாங்க. அதாவது இந்த சிவா வீட்டில் இருக்கிறாருங்க, இந்த சிவாவுடைய ஃப்ரெண்டும் அந்த பூசாரியும் சேர்ந்துட்டு பைக்கில் போகிறாங்க. போயிட்டு அந்த கருப்பசாமி கோவில் இருக்கக்கூடிய பூசாரியை ஒரு ஆட்டோ பிடிச்சி நேரம் எங்கள் வீட்டுக்கு கூட்டு வராங்க. அப்படி கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது அந்த சாமி வீட்டுக்குள்ளே வராங்க. அந்த சாமி வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் கீழே மயங்கி விழுந்து கிடக்கிறா பாருங்க அந்த சின்ன பொண்ணுங்க. அவளே ஒரு மாதிரி விட்டு அலறி அடித்து எந்திரிச்சு அவங்க அம்மா இருக்கிறாங்க பாருங்க, அம்மா புடவையை பிடிச்சி நின்றுக்கிட்டு இருக்கான். என்னாச்சு ஏதாச்சும் தெரியல, இவங்கெல்லாம் மறந்து போய் நின்றுட்டு இருக்காங்க. அங்கே இவங்க அம்மா, அங்கே அந்த சிவானனோட அம்மா இருக்கிறாங்க பாருங்க, அவங்க ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க.
ஏன்டி என் வீட்டில் வந்து என் பிள்ளைக்கே இந்த மாதிரி பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கேன், இப்போ என்ன பண்ணுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா கருப்பசாமி வந்திருக்காங்க, இவங்கள பார்த்து எல்லாம் அலறிட்டு இருக்காங்க. இப்போ என்ன ஆகுது, அந்த கருப்பசாமி கோயிலுடைய பூசாரி வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே ஏதோ கலசம் சொல்லுவாங்க போலங்க, அந்த தண்ணியை வந்துட்டு வீடு ஃபுல்லாக தெளிக்கிறாங்க. தெளிச்சதுக்கப்புறம் அந்த அம்மாவும் பிள்ளையும் பார்த்தீங்கன்னா அந்த சவுறு ஓரமாக போய் பயந்து போய் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது தான் இந்த கருப்பசாமி ஆடுறவங்க, உனக்கு என்ன வேணும், எதுக்கு இந்த வீட்டுக்குள்ளே வந்து, அதுவும் அந்த பிள்ளை உன்னை என்ன பண்ணிச்சா, அந்த பிள்ளையும் பிடிச்சி வச்சுட்டு இருக்கேன், இவன் பொண்டாட்டி அவனையும் பிடிச்சி வச்சுட்டு இருக்க, உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா என் புருஷன் கூட என் பிள்ளை கூட தான் இருந்துட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒன்றும் புரியலை. என் புருஷன் என் பொண்ணா, உன் புருஷன் யாருன்னு கேட்கும்போது கண்ணே அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்கிறது. ஏமா இவன் கண்ணன் கிடையாதுமா சிவாமா அப்படிங்கிற மாதிரி என்னென்ன அந்த சாமியார் சொல்கிறாரு. அப்படி சொன்னாலும் இல்லை இவன் கண்ணே, அப்போ நீ யார் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அப்போ தான் எல்லோரும் மறந்து போகிறாங்க. நான் வைஷ்ணவி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வைஷ்ணவியா, யாருமா நீ வைஷ்ணவி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா அந்த பொண்ணு பேர் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது வைஷ்ணவின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இது யார் ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் முடிச்சுட்டு இருக்கும்போது தான் இப்போ அந்த பொண்ணை பிடிச்சி அவங்க மந்திர சக்தியினால் கட்டுப்படுத்தி அவங்க வீட்டில் வீட்டில் சக்கரத்தை போட்டு உட்கார வைக்கிறாங்க. வந்த உடனே அந்த பிள்ளைக்கு சின்ன பிள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ரீசனால அந்த பிள்ளை உடம்புல என்ன ஆத்மா இருந்தாலும் பரவாயில்ல அப்படி அடித்து அந்த ஸ்பாட்லேயே விரட்டிட்டாங்க. ஆனால் அதே மாதிரி விஷயத்த இப்போ இந்த பொண்ணுக்கிட்ட பண்ண முடியாதுங்க. அப்படி பண்ணும் பட்சத்தில் மேபி இவங்க குடும்பத்துக்கே பேராபத்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபியூச்சரில் அப்படிங்கிற ரீசனால இப்போ இந்த பொண்ணுடைய ஆத்மாவை அது போக்கில் போய் தான் விரட்ட முடியும் அப்படிங்கிற ரீசனால அந்த பொண்ணு மட்டும் வீட்டுடைய ஹாலில் நடுஸில் சக்கரத்தை போட்டு உட்கார வைக்கிறாங்க. இப்போ அங்கே மயங்கி இருக்கக்கூடிய அந்த பொண்ணை அவங்க அப்பா போய் டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. பண்ணதுக்கப்புறம் அந்த பொண்ணு தண்ணி தெளிச்சதுக்கப்புறம் அந்த பாப்பா எந்திக்கிறாங்க. எந்திச்சதுக்கப்புறம் அவங்க ஒரு மாதிரி பயந்து போய் இருந்துட்டு இருக்காங்க. அவங்கள அவங்க அம்மா அப்பா வீடு இருக்க பாருங்க, ஆப்போசிட்டில் பாட்டி தாத்தா வீடு, அந்த பாட்டி தாத்தா வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டாங்க. இப்போ இங்கே அந்த பூஜைகள் நடந்துட்டு இருக்குது. அப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது நீ யார், எதுக்காக அந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது தான் அந்த பொண்ணு ஒரு விஷயத்த சொல்ல வருது. என்ன சொல்ல வருது அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது, இல்லை இவன் தானே என்னை தொட்டு தாலி கட்டினா, அப்புறம் எதுக்கு நீங்களாம் வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, என் புருஷன் கூட நான் இருந்துட்டு இருக்கேன், உங்களுக்கு பொறுக்கலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, எப்போ தாலி கட்டினா, என்னத்தை தாலி கட்டினா, முந்தா நாள் தான் தாலி கட்டினா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. என்னத்தை முந்தா நாள் தாலி கட்டினா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் குழம்பி பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ தான் அந்த சிவானனுக்கு ஒரு விஷயமே தோணுதுங்க. என்ன அப்படின்னா, இவர் அந்த மண்ணுக்குள்ள இருந்து ஒரு செயின் எடுத்தார் பாருங்க, அந்த செயின் எடுத்து போட்டார் இல்லையா, இதனால தான் அந்த பிரச்சனை வந்திருக்குமா அப்படிங்கிற மாதிரி மைண்டில் ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு. ஆனால் இது பப்ளிக்காக சொல்லலாமா, சொன்ன பிரச்சனையாயிருமா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லாமல் வச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ தான் அந்த பொண்ணுக்கிட்ட என்னம்மா கதை கொஞ்சம் தெளிவாக சொல்லும்போது அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க, என்ன இருக்குன்னா இந்த பொண்ணு உயிரோட உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு பையனை லவ் பண்ணியிருக்கு. ஆனால் அந்த பையன் வேற்று சமுதாயத்தின் பையன் அப்படிங்கிற ரீசனால அவங்க வீட்டில் சுத்தமாக சம்மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்குது. தெரிஞ்சே தான் லவ் பண்ணியிருக்குது. இது கொஞ்சம் எப்படி தெரிஞ்சு அப்படின்னா பெரிய பிரச்சனையா அப்படிங்கிற ரீசனால அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், உனக்காக, அதாவது நம்ம சேருவோமோ சேர மாட்டோமோ அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியாது, ஆனால் உனக்காக நான் தாலி வாங்கி வச்சிட்டேன், நீ எப்போ என் கூட வாரியோ நான் அப்போ தாலி கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் சொல்லியிருந்திருக்கான். ஆனால் அந்த பொண்ணு அன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கும்போது, நான் இப்போவே வரேன்டா எனக்கு தாலி கட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் அந்த ஸ்பாட்லேயே வாங்கி வச்சிருக்கிற தாலியை அந்த பையன் அன்னைக்கு வெளியே யாருக்கும் தெரியாமல் வெளியே இருக்கக்கூடிய ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு தாலி கட்டியிருக்கான். அப்படி தாலி கட்டினதுக்கப்புறம் அந்த தாலியோட இப்போ இவங்க 2 பேரும் வெளியே ஓடி போனாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அவங்க சொந்தக்காரங்க வந்து கண்டுபிடிச்சி இவங்க 2 பேரும் ஏதாச்சும் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியும். தெரிஞ்சதால் நம்ம தாலி கட்டிட்டோம், ஸோ இதுக்கப்புறம் நம்மளை யாரும் பிரிக்க முடியாது, இருந்தாலும் நம்ம ஃபேமிலி சம்பந்தம் கிடைக்கிற வரைக்கும் நம்ம போராடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு திரும்ப வராங்க. அவங்க வீட்டுக்கு அவங்க தனியாக வராங்க. அந்த பையன் அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க, கண்ணு அப்படிங்கிறவன். இப்போ இந்த பொண்ணு அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் பண்ணுறாங்க. ஓகே, இந்த தாலி நம்ம கழுத்தில் இருக்கிறத பார்த்தாங்க அப்படின்னா பிரச்சனையாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி தாலியை கலத்தி ஒரு பாக்ஸுங்க, அவங்க பாட்டி வந்துட்டு வெத்தலை போட்டுறதுக்கு மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த பாக்ஸ் எடுத்து அதுக்குள்ளே அந்த தாலியை போட்டு அவங்க எப்போவுமே யாருக்கும் தெரியாமல் அவங்க ரூமில் வந்துட்டு பத்திரமா வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்படி நாட்கள் போய்கிட்டே இருக்குதுங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது, ஓகே இந்த பொண்ணுக்கும், அதாவது நம்ம பொண்ணுக்கும் அவனுக்கும் திருமணம் வாய்ப்போச்சு அப்படிங்கிற விஷயம் அவங்க வீட்டில் இருக்க எல்லாருக்கும் தெரிய வருது. தெரிய வந்த ரீசனால அந்த கௌரவ கொலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணி அந்த பொண்ணுடைய அப்பா அம்மாவே அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா வதம் பண்ணி அவங்களுடைய தோட்டத்திட்டத்தில் கொண்டு புதைக்க சொல்லி அவருடைய வேலைக்கார ஆட்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க. இப்போ அவனுங்க என்ன பண்ணியிருக்கானுங்க, அந்த பொண்ணை கொண்டு வந்து இந்த தென்னம்பிள்ளைக்கு குழி தோண்டாரு பாருங்க இந்த நபருங்க சிவானா. ஸோ இப்போ இந்த இடத்துல தான் அந்த அப்போ உள்ள வாழ்ந்துட்டு இருந்த நபர்கள் தான் இந்த பொண்ணை கொண்டு புதைச்சி வச்சிருக்காங்க. அப்போ இந்த பொண்ணு யாருக்கும் தெரியாம அந்த பாக்ஸை தன்னுடைய இடுப்பிலே தான் வச்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதனால தான் அந்த பாக்ஸ் அந்த தென்னம்பிள்ளை தோண்டும் போது பார்த்தீங்கன்னா உள்ள இருந்திருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அந்த பாக்ஸ் எடுத்திருக்காரு. அந்த பாக்ஸில் இருந்த தாலியால் பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ பிரச்சனை ஏற்பட்டிருக்குது. ஓகே, இது எப்பமா நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு நாள் சொல்ல முடியுமா அப்படிங்கிற சொல்லி சாமியார் கேட்டிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு வருஷம்லாம் தெரிலங்க, 3 தலைமுறை இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை அந்த சாமியார்கிட்ட சொல்லியிருக்குது. ஸோ எனக்குமே சரியாக தெரில, 3 தலைமுறை அப்படின்னா இந்த சம்பவம் எப்போங்க நடந்திருக்கும், அந்த பொண்ணுக்கு அந்த ஜாதினால் பாதிக்கப்பட்ட சம்பவம் அப்படிங்கிறது
எப்போ நடந்திருக்கலாம், இந்த பொண்ணு எப்போ இறந்து போயிருக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க யாருக்காச்சும் தெரியும் அப்படின்னா தயவு செய்து 3 தலைமுறை அப்படின்னா எந்த வருஷம் அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க அப்ராக்சிமேட்டாட்டும். அண்ட் இப்பேற்பட்ட சம்பவம் நடந்திருக்குது. அதுக்கப்புறம் இந்த சாமியார் பார்த்தீங்கன்னா என்னென்னா, சரிமா இவர் தெரியாமல் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆத்மாவுக்கு புரிய வச்சு எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துருக்காரு. என்ன ட்ரை பண்ணாலும் அந்த ஆத்மா போகிற மாதிரி தெரியல. இப்போ இவருக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன், ஒன்று அந்த ஆத்மாவை அடியோட அக்னியை அழிச்சு போடணும், இல்லையா அந்த ஆத்மாவுக்கு மோட்சம் கொடுத்து போக வைக்கணும். பட் அந்த மோட்சம் கொடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஆத்மா மனசு மாறினா மட்டும்தான் அது முடியும். ஸோ அந்த ஆத்மா கிட்ட எவ்வளோ பேசி போராடி பார்த்துட்டாருங்க, அந்த ஆத்மா மனசு மாறுற மாதிரி தெரியல. இப்போ இந்த உடம்பு விட்டு போனால் கூட திரும்ப வரும் வராது அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு கேரண்டி இல்லை. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டு இருக்குது. இதன் விளைவாட்டு அந்த நபர் பூசாரி என்ன பண்ணுறாருன்னு பார்க்கும்போது அந்த ஆத்மாவை வேற வழி இல்லாமல் என்னை மன்னிச்சிருமா சொல்லி அந்த அக்னியை அழிச்சு முடிச்சிருந்தாருங்க. அழிச்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த தாலி செயின் இருக்கு இல்லையா, இது எங்கேருந்து எடுத்தாங்களோ அங்கேயே கொண்டு வச்சிரு தம்பி, அதான் உன் குடும்பத்துக்கும் உனக்கு நல்லது, ஆனால் வச்ச இடத்த யாருக்கிட்டையுமே சொல்லாத அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை அந்த சாமியார் சொல்லியிருக்காரு. இப்போ அந்த நபர் யாருக்குமே தெரியாமல் எங்கே எடுத்தாரோ அங்கே இன்னும் பயங்கரமாக ஆழமாக தோண்டி அதுக்குள்ளே கொண்டு அந்த தாலியை வந்துட்டு மறைச்சி வச்சுட்டு போயிருந்துருக்கிறாருங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் எந்த ஒரு பிரச்சனையும் வரல. ஈவன் அந்த தென்னை மரம் கூட இப்போ காய் காய்க்கிற லெவலுக்கு வந்துருச்சாங்க. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 9 வருஷம் ஆயிருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை அந்த அண்ணா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் இந்த சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரிவிச்சுட்டு போங்க. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ மட்டும் தான் நமக்கு வந்து இந்த கௌரவ கொலைகள், இந்த ஜாதி வரி இந்த மாதிரி நடக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம். இன்னிலிருந்து 3 தலைமுறைக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்பவம் நடந்து ஒரு பொண்ணு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அப்போ எனக்கு தெரிஞ்ச ஜாதி அப்படிங்கிறது பல வருஷமாக இருந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இது நம்ம மக்கள்கிட்ட இருந்து பிரிக்க முடியாதா அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியல. அது நம்ம ஜென்ரேஷன் சின்ன பசங்களாக மாறினா மட்டும்தான் நடக்கும். ஸோ இல்லாட்டி நடக்காது அப்படிங்கிற நான் சொல்லிக்கிட்டு இந்த ஒரு சம்பவத்தை இதோடு நான் முடிச்சுக்கிறேங்க. அண்ட் பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஏதாச்சும் அமானுஷமான விஷயங்கள் நடந்திருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வீடியோடைய கமெண்ட் பாக்ஸை தெரிவிச்சுட்டு போங்க. அப்படி ஸ்டோரி இருக்கும் பட்சத்தில் நானே வந்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு மென்ஷன் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராம் ஐடியை நான் கொடுக்குறேன். நீங்கள் அங்கே வந்து மொத்த ஸ்டோரியும் வாய்ஸ் நோட்டாவோ டெக்ஸ்ட் நோட்டாவோ கொடுத்தீங்கன்னா நம்ம சேனல் இதே மாதிரி வந்துட்டு உங்கள் லைஃப்பில் நடக்கப்பட்ட ஸ்டோரி நம்ம வந்துட்டு பதிவேற்றம் செய்யலாங்க. ஸோ மீண்டும் ஒரு பயங்கரமான அமானுஷமான ஸ்டோரியில் நான் வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருண் கேஸ். லவ் யூ ஸோ மச் கேஸ். பாய்.